ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அடுத்த மேட்சோட ரிவ்யூ வந்திருக்கோம். இது வந்து என்னன்னா எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி. ஒரு மாதிரி டாப் வர்சஸ் பாட்டம் மாதிரி தான் இருந்தது கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா எல்எஸ்ஜி அவங்க வெயிட்டுக்கு மேலேயே பஞ்ச் பண்ணிட்டு மழை வந்து வந்து எல்எஸ்ஜியை கொஞ்சம் காப்பாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அடி? ஆமா, மழை வந்து இது ஒரு ரெயின் அஃபெக்ட் மேட்ச். ஆனா ஒரு ஒரு ஓவர் தான் அஃபெக்ட் ஆச்சு. பட் ஓகே தான். ஒரு டீம் சேஞ்சஸ்ல இருந்து போயிடுவோம் நம்ம. இல்ல ஒரு ஓவரா இருந்தாலும் அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. அது கொஞ்சம் மொமெண்டம் வந்து ஒரு மாதிரி அப்படி இப்படி அப்படி இப்படி போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் சேஞ்சஸ் வந்து போவோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஜாஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபிட் இல்லைன்ற மாதிரி முன்னாடியே லைட்டா நியூஸ் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ் இங்கிலீஷ் ஆடல அவங்க. ரெண்டு ஸ்பின்னர் ஆடினாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 2-3 கேமுக்கு அப்புறமா எல்எஸ்சி இப்பதான் அகைன் 2 ஸ்பின்னர் ஆடுறாங்க இந்த கேம்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு சித்தார்த்தே ஆடி இருக்கலாம். எதுக்கு ஷாபாஸ் அகமது ஆடினாங்கன்னு தெரியல. சித்தார்த் உட்கார வச்சு அவங்க வந்து ரொம்ப நாளாவே அந்த ஆல்ரவுண்டர் பிரிட்ஜை கேப் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அது பண்ணவே முடியல அவங்களால. இப்ப சபாஸ் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. வேற என்ன சேஞ்ச் இந்த சைட்ல எல்எஸ்சில? எல்எஸ்ஜில வந்து இது மோஷின் கானோ ஃபிட் ஆமா இல்லைன்னு அதான் சொல்லிட்டு மயங்க் யாதவ் மயங்க் யாதவ் வந்தாப்படி. இம்பாக்ட் சப்ல வச்சிருந்தாங்க. மயங்க் யாதவ் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டாங்க. ஸோ அவ்வளவுதான். ஆர்சிபி சைட்ல எந்த சேஞ்சும் இல்லை. அவங்க வந்து ஒரு 12 பேர் வச்சிருக்காங்க. அந்த 12 பேர் வச்சுதான் இம்பாக்ட் திரும்ப சப் மட்டும் விளையாடுவோம்னு மாத்தி மாத்தி ஆரம்பிச்சிருக்காங்க. போட்டுப்பாங்க யார் ஆடுறான்றதை பொறுத்து. ஹர்ஷின் குல்கர்னிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஓப்பனிங்ல. ஓப்பனிங் காம்பினேஷன் மாத்திக்கிட்டே இருப்பாங்க போல. என்னைக்குதான் முடிவு வருமோ தெரியல. இது 5வது. இந்த டோர்னமெண்ட்ல மொத்தமே 10 மேட்ச் ஆடிக்காங்க. இது 5வது காம்பினேஷன். எப்படி மாஸ்ல அந்த பையனும் கொஞ்சம் சின்ன பையன் தான். அவங்க ஓப்பனிங் கொடுத்து பாவம். அது ஓப்பனிங் அவங்க ஆடிட்டு இருக்கும் போது தான் 3 வாட்டி மழை வந்து நின்று போகுது மேட்ச். மொமெண்டமே கிடைக்கல அந்த பையனுக்கு. அப்புறம் ஏதோ கண்ணா பின்னாடி சுத்தி அவுட் ஆயிட்டு போனா போதும் அவுட் ஆயிட்டு போன மாதிரி இருந்தது. ஆனா மார்ச் அந்த பக்கம் நின்னு வெளு வெளு வெளுன்னு வெளுத்து நின்றாரு ஒரு பக்கம். நான் இன்னைக்கும் வந்து செஞ்சுரி அதாவது இந்த செஞ்சுரி அடிச்ச பிளேயர் தோத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது கொஞ்சம் காப்பாத்திட்டார். அதான் இது வந்து இதோட 3வது பிளேயர் தான் செஞ்சுரி. இதோட 11 செஞ்சுரி ஸ்கோர் ஆயிருக்கு. இது வந்து 4வது செஞ்சுரி வந்து ஜெயிச்சிருக்கு. 11ல 7 தோத்துருக்கு. அதை வந்து நம்ம லிஸ்ட் போடுறதுக்கு போட்டோம்னா சஞ்சு சாம்சன் 2, திலக் வர்மா 1, ஸ்மாஷ் 1, இதுதான் வின் பண்ண செஞ்சுரிஸ். மீதி செஞ்சுரி எல்லாமே லூசிங் காஸ்ட்ல தான் போயிருக்கு. செஞ்சுரிஸ் இப்ப மேட்ரான்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. நல்ல ஸ்டார்ட். ஆனா அவங்களுக்கு ஈவன் தோ அர்ஷின் குல்கர்னி ஒரு பக்கம் ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாலுமே மார்ச் அந்த மொமெண்டம் விடாம பவர் பிளேலயும் அட்டாக் பண்ணாரு. பவர் பிளே முடிஞ்சப்பறையும் அதே ஃப்ளோல தான் ஆடிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கூட அவரோட டெம்போ குறைக்கவே இல்லை. ஸ்பின்னர் டேக் ஆன் பண்ண விதம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மார்ச் இல்ல மார்ச் வந்துட்டு டெம்போ குறையாம ஆடிட்டு இருந்ததுதான் முக்கியம். அவரு வந்து என்னதான் நீ அவரு எதிர்த்தாப்புல குல்கர்னிக்கு பாட்லே படனாலும் இவரு தான் ஃபுல் பவர் பிளேவை நின்று ஆடினாரு. பவர் பிளேல ஒரு 80 ரன் கிட்ட வந்ததுன்னா காரணமே மார்ச் தான். அதுவும் எல்எஸ்ஜி பிச் நமக்கு தெரியும் கொஞ்சம் எப்படியும் ஸ்லோ ஆயிடும். எவ்வளவு நம்ம மேக்சிமம் அடிக்க முடியுமோ அது பவர் பிளேல அடிக்கிறது பெட்டர். ஏன்னா அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கேம்குள்ள வந்துருவாங்க. இன்னைக்கு மேபி கொஞ்சம் ரெயின் வந்து வந்து போனனால பெருசா கிரிப் போட்டணும் எப்பயும் கிடைக்கிற அளவுக்கு எல்எஸ்சி பிச்ல கிடைக்காம இருக்கலாம். பட் ஆனா எல்எஸ்சி எப்பவுமே பெரிய கிரவுண்டு, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் நம்ம இது பண்ற மாதிரி. ஸோ ஆனா மார்ச்க்கு வந்து இன்னைக்கு நல்லாவே பட்டது. முன்னாடி எல்லாம் வந்து ஸ்லோ ஸ்டார்ட் ஆடுவாரு, இல்லைன்னா அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணி ஆடி கரெக்டா புஷ் பண்ண வேண்டிய டைம்ல அவுட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. இன்னைக்கு முதல்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே முடிவு பண்றாரு போல. அந்த பையன் சின்ன பையன், நம்ம தான் அடிக்கணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல ஆடுறது தான் அவருக்கும் நல்லது. அதுவும் இல்லாம அவர் எல்லா பக்கமும் அடிச்சாரு. ஏசல் விட்டு போட்டதை வந்து உங்களுக்கு அவர் தலைக்கு லாங் ஆஃப்ல அடிச்சது சரி, ஷார்ட் பால் போட்டா டீப் மிட் விக்கெட், அந்த ஸ்கொயர் லெக் சைடு புல் பண்ணதும் சரி, கட்டு ஆடினதும் சரி, எல்லாமே ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட் ஷாட்ஸா இருந்தது. அதான் அப்புறம் வந்தவங்களும் மொமெண்டம் விடல. பூரானுமே வந்து நல்லா பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பண்ட்டு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு இன்னைக்கு. ஆச்சரியமா 300 ஸ்ட்ரைக் 30 ரன். அவர் அப்படிதான் சொல்லி அனுப்பி விடணும். நீங்க நீ கேம் எல்லாம் கொண்டு போக தேவையில்ல, போய் கண்ணா பின்னா அடி சுத்துன்னு. அவரும் ஜாலியா அந்த பக்கம் இந்த பக்கம் ரிவர்ஸ் ஸ்வீப் சுவிட்சிட்டு எல்லாத்தையும் ஆடினாரு ஜாலியா. இல்ல அவரோட ஃபேவரட் பேட்டை பறக்க விடுற ஷாட் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதான் 209ன்றது ஒரு பெரிய ஸ்கோர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி கிரவுண்ட்ல சொல்றேன், அவங்க பெரிய ஸ்கோர் போட்டாங்க. ஆனா ஈவன் தோ அபோவ் பார் ஸ்கோர், ஈவன் தோ அபோவ் பாரா இருந்தாலும் எல்எஸ்ஜி பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருந்திருக்கு. சோ அதனால அவங்க எப்படியும் பேட்டிங் ஓவர் காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் எதிர்பார்த்தோம். சரி இல்ல அவங்களுக்கு வந்து
இல்ல அவங்களுக்கு வந்து பவர் பிளேல மிட் ஓவர்ல நல்லா போடுறாங்க, டெத்ல எப்பயுமே கோட்டை விடுறாங்க. நீங்க முன்னாடி மேட்ச்ல 160 இல்ல கண்டெயின் பண்ற மேட்ச் பாத்தீங்கன்னா 14 ஓவருக்கு வந்து 100 ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க அந்த டீம். அதுக்கப்புறம் கடைசி 6 ஓவர்ல அந்த 60 ரன்னு, 50 ரன்னு, 70 ரன்னு அந்த மாதிரி கடைசியில நீங்க அந்த கேகேஆர் மேட்ச்ல பார்த்தா கூட ரிங்கு சிங் கடைசி ஓவர்ல 25 ரன் அடிப்பாரு. அவங்களுக்கு அந்த டெத் பவுலிங், பவுலர் ரொட்டேஷன் பிரச்சனை இருந்திருக்கு முதல்ல இருந்தே. இது நம்ம பண்ட் வந்து ஃபுல்லா ஆல் இன் போயிட்டு எல்லாத்தையும் மேட்ச முதைய முடிச்சிரும்ட்டு எல்லா பவுலர்ஸையும் முதைய யூஸ் பண்ணிட்டு கடைசியில உங்களுக்கு ஸ்பின்னர் எல்லாம் விட்டு வைக்கிறாரு. அதேதான். அதெல்லாம் நீங்க பிரச்சனையா இருக்கு ஒரு உங்களுக்கு. ஸ்பின்னர் ஆனாலே நீங்க 4 ஓவர் அவரை போட வைக்கிறது கஷ்டம். நீங்க 2 ஸ்பின்னர் இந்த கேம் ஆடுறீங்கன்னா பவர் பிளேல யாராவது போடுற ஸ்பின்னர் ஆடியே ஆகணும். நீங்க பவர் பிளே இல்லாம 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் ஆஃப்டர் பவர் பிளே தான் போடுவேன்னா அட்ட ஸ்டெச் 8 ஓவர் போடணும். நீங்க இல்லைன்னா டெத் வரைக்கும் கொண்டு போறது ரொம்ப ரிஸ்க். நேத்து கேமும் ரிஸ்கா தான் போச்சு. ஆனா அது பண்ணிட்டு கொஞ்சம் சாதகமா போயிடுச்சு. மேல விக்கெட் விழவே, ஏன்னா பவர் பிளேலயே வந்து அவங்க 2 மெயின் விக்கெட் எடுத்துட்டாங்க. சோ அதனால வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கேம் தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார் ஆடிட்டு இருந்த வரைக்குமே ஆர்சிபி சைட்ல தான் இருந்தது கேம். ஆனா வந்து அவர் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பின்னை ஹோல் பேக் பண்ணி நம்ம லாஸ்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு போனதுனால அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்ல அட்டாக் பண்ண போய் ஸ்பின் அவுட் ஆவாங்க. அதுவும் இந்த கிரவுண்ட் கொஞ்சம் பெரிய கிரவுண்ட். ஸோ அதனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து இன்னைக்கு சொல்லி ஆகணும் வந்து பிரின்ஸ் யாதவ். பிரின்ஸ் யாதவ் இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு எக்ஸ்ட்ராடினரியா, என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் இந்தியன் பேசர்னு கேட்டீங்கன்னா நான் பிரின்ஸ் யாதவ் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் காலப்ஸ் கூட அவருக்கு அந்த லைன் இருக்கு. மேபி T20 ஆர் ஓடிஐக்கு கூட இந்தியா ஜெர்சியில பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் பிரின்ஸ் யாதவ். எக்ஸ்ட்ராடினரியா போறாரு. விராட் கோலிக்கு போட்ட பால்லாம் சரியான பால். இந்த மேட்ச் மட்டும் சொல்லல, பொதுவாவே ஈவன் தோ முன்னாடி எல்லாம் வந்து லாஸ்ட் இயர் அவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனார்னா குட் யாக்கர்ஸ் போடுவாரு, நல்ல ஸ்லோவர் பால்ஸ் இல்லைன்னா டெத்ல போடக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் மாதிரி தான் போன சீசன் தெரிஞ்சார். இந்த சீசன் வந்து ஸ்டெப் அப் பண்ணிருக்காரு. நிஜமாவே நியூ பால்ல சூப்பரா போடுறாரு, அவுட் ஸ்விங் நல்லா போடுறாரு, ஷமிக்கு ஈக்குவலா போடுறாருன்னா பாத்துக்கோங்க. ஷமி ஒன்னும் நார்மல் ஒரு ஒரு இந்தியன் பேசர் இல்ல. ஷமி வந்து எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில் செட் வச்சிருக்கக்கூடிய பேசர். அவருக்கு ஈக்குவலா அவரை ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இவர் போட்டுட்டு இருக்காரு நிறைய நிறைய மேட்சஸ். ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்தியா காலப்பும் வரக்கூடிய அறிகுறி தெரியுது. இதே மாதிரி பிரின்ஸ் அதை போட்டுட்டு இருந்தாருன்னா. இன்னைக்கு விராட் கோலி எடுத்த விதம் இருக்குல்ல, சரியான பால். அது நிப் ஆகி அதுக்கப்புறம் லேட்டா நிப் ஆச்சு, அதுதான் ரொம்ப கஷ்டம். எக்ஸல் ஸ்டார்ட் கொடுத்தாங்க இன்னைக்குமே ஆஸ் யூஸ்வல். இல்ல பவர் பிளேலயே ஷமி அண்ட் பிரின்ஸ் யாதவ் 2 பேருமே நல்ல ஸ்பெல் போட்டாங்க. எனக்கு என்னன்னா நீங்க 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் போடணும், உங்களுக்கு பேக்கப்புக்கு வேற யாரும் பேசர் இல்ல அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது 2 ஓவர் எனக்கு தெரிஞ்சு 1 or 2 ஓவர்ஸ் நீங்க பவர் பிளேல கொடுத்துதான் ஆகணும் அந்த ஸ்பின்னருக்கு. ஏன்னா நீங்க பவர் பிளேல ஸ்பின் போட மாட்டேன்ற முடிவு பண்ணிட்டீங்கன்னா 7th to 16th ஓவரே 7th to 15th ஓவரே உங்களுக்கு 8 ஓவர்ஸ் டைரக்டா 8 ஓவர்ஸ் ஸ்பின் போட முடியாது. எய்தர் நீங்க பவர் பிளேல போட்டாகணும், அப்படி இல்லைன்னா டெத்ல போடுற ஒரு ஸ்பின்னர் இருக்கணும். இவங்களை பாத்தீங்கன்னா திக்வேஷ் சாத்தியும் சரி, ஷாபாஸ் அகமதும் சரி நியூ பால்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. செகண்டரி டெத்ல போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர்ஸும் இல்ல. லைக் எய்தர் வருண் சக்கரவர்த்தி ஆர் சுனில் நரேன் இல்ல ராஷித் கான், அந்த மாதிரி டெத்ல போடக்கூடிய ஸ்பின்னர்ஸும் இல்ல. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு பண்ட் கொஞ்சம் ஸ்பின்ன பெட்டரா யூஸ் பண்ணலாமோன்னு தோணுது. ருத்துவே ஓரளவுக்கு ஸ்பின் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த கேம், இந்த சீரீஸ் இந்த சீசன்ல வந்து. பட் பண்ட் கொஞ்சம் யூசேஜ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பவர் பிளேல கண்டிப்பா 1 or 2 ஓவர்ஸ் நீங்க போட்டே ஆகணும். 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் ஆஃப்டர் பவர் பிளே போட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா அவங்க ஸ்பெல் முடிக்க முடியாது. அப்படி இல்ல நீங்க ஆர்சிபி யூஸ் பண்ண மாதிரி ரொமாரியா ஷெப்பர்ட் மாதிரி இதர் 4th பேசர் தேவைனா யூஸ் பண்ணலான்ற மாதிரி இருந்தா அந்த டைம்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது மட்டும் ஒரு கன்சர்ன் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார்வர்ட் அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது கேப்டன்சி இஷ்யூஸ் தான். லைக் அந்த ஸ்பாட்ல வந்து நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு நிலைமை. செகண்டரி நீங்க மேட்ச் அப்மே பாத்தீங்கன்னா இந்த சீசன் ரஜத் பட்டிதார் வந்து ஸ்பின்ன வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆடிட்டு இருக்காரு. சோ நீங்க ரஜத் பட்டிதார் வர டைம்ல நீங்க ஸ்பின் அவருக்கு ஒரு மாதிரி சாதகமான நிலைமையில நீங்க ஸ்பின் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது நீங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பவர் பிளேலயே யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தோ ரஜத் பட்டிதார் சீக்கிரமா பவர் பிளேல வந்தாலுமே நீங்க பவர் பிளேல ஒரு ஓவர் ஸ்பின் கொடுத்துருக்கலாமோ எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பின் தான். அதுவும் நீங்க 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் போடணும் பட்டிதார் இருக்கும் போதுன்னும் போது நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அது மட்டும் தான் 1 பாயிண்ட். ஆனா என்னதான் சொன்னாலுமே பட்டிதாரும் தேவ்தத் படிக்கலும் ஆன இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் பட்டிதார் எஸ்பெஷலி
எக்ஸ்ட்ராடனரியா ஸ்ட்ரைக்கிங்லாம் நீங்க ரொம்ப இன்னைக்கு இந்த வாட்டி ஸ்ட்ரைக் ரேட் 200+ ஆடிட்டு இருக்காரு. வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா கிட்ட இருக்காரு இந்த சீசனோட ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்குமே இந்தியா காலப் இருக்கும்னு தான் தோணுது. மேபி அது கொஞ்சம் டிபேட்டபிள், ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்டிங் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான். பட் ஆனா ஆஸ் யூஷுவல் ஜிதேஷ் சர்மாக்கு இன்னைக்கு ஒரு டவுன்ஃபால். எனக்கு தெரியல அவங்க எவ்வளவு நாள் பர்சஸ் பண்ணுவாங்க இன்னும் ஜிதேஷ் சர்மா கிட்டன்னு, அது நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆனா அவர் குவாலிட்டி பிளேயர் தான். லாஸ்ட் சீசனும் இதே மாதிரி கொஞ்சம் ஃபிளாப்பா தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் ஆனா அந்த எப்போ குரூசியல் மேட்சஸ்ல தேவைப்படுதோ அந்த இன்னிங்ஸ் ஆடிட்டாரு போன வாட்டி. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த வாட்டியும். டிம் டேவிடும் சரி, குருணால் பாண்டியாவுமே இன்னைக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆனாரு. பட் ஆனா இது கொஞ்சம் அவுட் ஆஃப் ரீச் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் அட் ஸ்டேஜ் 5 overs 70 or 75 சம்திங் இருந்தது. ஸோ அங்கிருந்து வித் 1 wicket இன் ஹேண்ட் லைக் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கும்போது டிம் டேவிடும் குருணால் பாண்டியாவே கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பட் ஆனா அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு கேம் கொஞ்சம் கைவிட்டு போன கேம் தான். அவங்களுக்கு அவங்க சைட்ல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா தேவ ஸ்பின்னர். ஸோ அதுதான் ஒரே விஷயம். இது ஒரு டைட் கேம். பட் ஆனா எல்எஸ்சி சைட்ல முடிஞ்சிருக்கு. இப்போ எல்எஸ்டி ஜெயிச்சதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த சீசனுமே சரி டேபிளுமே சரி ரொம்ப ரொம்ப ஃபயர் அப் ஆயிருக்கு. ஸோ இன்னும் யாருமே குவாலிஃபை ஆயிடுவாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இல்ல. ஸோ குவாலிஃபிகேஷனுக்கு இப்போ டாப் 6 டீமுக்குமே சான்ஸ் இருக்கு. ஈவன் தோ நீங்க கீழே இருக்க டீம் சொன்னாலுமே, பட் அவங்க எல்லாம் ரொம்ப கொஞ்சம் வெளியே தான். 4 out of 4 எல்லாம் வின் பண்றது ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு டாப் 6 டீமுக்கு குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. ஆமா, இது போர்டு இது டைட் ஆயிட்டே போகுது ரொம்ப. இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் இல்லைனா கூட இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களுமே இன்னும் கண்டென்ஷன்ல இருப்பாங்க. டாப் 7க்கு போட்டி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும் இன்னைக்கு மேட்ச்மே. நீங்க பாத்தீங்கன்னா டிசி விசஸ் கேகேஆர் சொல்றேன் நானு. இல்ல அதான் டிசி கேகேஆர் அவுட் ஆஃப் சான்ஸ் இருக்கு. பட் ஆனா ரொம்ப கஷ்டம். ஸோ டாப் 6 அதாவது இப்போ இருக்க டாப் 4 பிளஸ் ஜிடி பிளஸ் சிஎஸ்கே ஒரு நல்ல ரன் போனாங்கன்னா ஈஸியா குவாலிஃபை ஆக முடியும். ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ் லைனா 3 மேட்ச் தோத்துருக்காங்க. ஆர்சிபி கொஞ்சம் லைனா டவுன்ஃபால் இருக்கு. ஆர்ஆர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேம் விளையாட போறாங்க. அவங்க எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. எஸ்ஆர்எச் மட்டும் கொஞ்சம் ரன் த்ரூ பண்ணி மேல போயிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குமே வந்து இவங்களோட ஆப்போனன்ட்ஸ் கிட்ட மேட்ச் இருக்கு. ஸோ இந்த வீக் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நெக்ஸ்ட் கம்மிங் வீக் முக்கியமான வாரம் இருக்கும் ஐபிஎல்ல. ஸோ அப்புறம் விராட் கோலியோட ஒரு ஸ்டாட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா அடி, அது சொல்லுங்க. ஆமா, விராட் கோலி வந்துட்டு 2017க்கு அப்புறம் 17 19 ஐயோ மறந்து போச்சு. அதான் அதுக்கப்புறம் அதான் 17க்கு அப்புறம் இப்பதான் சேஸ் பண்ணும்போது டக் அவுட் ஆயிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி 2023க்கு அப்புறம் இப்பதான் டக் அவுட் ஆயிருக்காரு ஐபிஎல்ல. ஸோ வந்து அவர் வந்து டக் அவுட் ஆறதுன்றது வந்து ரொம்ப ரேரான விஷயம். அதுவும் தவால் குல்கர்னிக்கு அப்புறம் இப்ப தவால் குல்கர்னி அந்த காலத்து எம்ஐ பவுலர், அவருக்கு அப்புறம் இப்ப பிரின்ஸ் யாதவ் தான் அவரை போல்ட் ஆக்கியிருக்காரு டக்ல. ஸோ வந்து இது வந்து ரேர் ஈவெண்ட் நேற்று நடந்தது. பிளஸ் வந்துட்டு விராட் கோலி வந்து ஆர்சிபிக்கு பேட்டிங்க்கு எவ்வளவு முக்கியமான ஆள்னா 2025 அவங்க ஜெயிச்ச சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் நேற்று மேட்ச் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 880+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 884 882. அதுல வந்து சேசிங்ல அதாவது தோத்த மேட்ச்ல வந்து 152 அடிச்சிருக்காரு. ஜெயிச்ச மேட்ச்ல 630+ அடிச்சிருக்காரு. ஸோ அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா விராட் கோலி அடிக்கிறன்றது ரொம்ப முக்கியம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. ஸோ விராட் கோலி ஃபெயிலியர் ஆனா அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க நிறைய டைம். இந்த ஸ்டாட்ஸ் பத்தி வச்சு பார்த்தா அதான் தெரியுது நமக்கு. நான் வேற என்ன பேசிட்டு வந்தேன்னா, பிரின்ஸ் யாதவ்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியா காலம் கூடிய சீக்கிரம் இருக்கு. கம்மிங் சீசன்ல பிரின்ஸ் யாதவ் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்தியாக்கே ஆடுவாருன்னு தோணுது. சோ அதான் ஒரு க்ளோஸ் மேட்ச் தான் இது. இல்ல அதே மாதிரி மயங்க் யாதவ் வந்து போன வருஷம் போட்ட அந்த ஃபயர் இல்ல. அவரு போடுறத வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஆடினாரு. இந்த மேட்ச் 50 4 ஓவருக்கு, அந்த மேட்ச்மே 4 ஓவருக்கு 50 ரன்னுக்கு மேல கொடுத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சோ அவரு வந்து பழைய மயங்க் யாதவா வரல இன்ஜுரிக்கு அப்புறம். சோ அது வந்து நம்ம அவரையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இவங்க லைனா ஆடவும் வைக்கல. ஒரு மேட்ச் ஆட வச்சு திருப்பி ஒரு 5 மேட்ச் விட்டு மறுபடியும் ஒரு மேட்ச் ஆட வச்சு கொஞ்சம் அது நம்ம பெருசா சொல்ல முடியாது. பட் ஆனா இவங்க டீமும் அந்த நிலைமையில தான் இருக்கு. நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யார் ஆடுற வைக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படி இப்படி இருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எம்ஐ கீழே தள்ளிட்டு இப்ப மேல போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கீழே தான் இருக்காங்க. ரன் ரேட் வந்து மோசமான நிலைமையில தான் இருக்கு. தொடர்ந்து 6-7 மேட்ச் போட்டதுனால கீழே பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ரெண்டு பேருக்கும் ரன் ரேட் 0.3 தான் இருக்கு. பட் ஆனா ரெண்டு பேருமே 10ல 3 வின். சோ அதான் இப்போ வந்து சிஎஸ்கே ஓட மேட்ச்
சிஎஸ்கே மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிருக்கு. சிஎஸ்கே எல்எஸ்ஜி, ஏன்னா 2 மேட்ச் இருக்கு அடுத்தடுத்து பேக் டு பேக். ஒரு 10ஆம் தேதி ஒண்ணு, 15ஆம் தேதி ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆமா. கொஞ்சம் இம்பார்ட்டன்டான மேட்சா மாறி இருக்கு இப்போ. இப்போ இந்த வின்னுக்கு ஊரான் அப்புறம் அவங்க மார்க்ஸ் 2 வர்றது. பேருமே ஓரளவுக்கு ஃபார்ம்ல வந்துட்டாங்க வேற. அது பிளஸ் ஒரு வின் வந்திருக்கு. உங்களுக்கு மோஷன் ஃபிட் ஆகி வந்தாருன்னா பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டாருன்னா அது இன்னொரு பிளஸ் ஆகும். ஸோ அதுல எல்லாமே காம்பினேஷனா சேரும்போது மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மேட்ச் ப்ரிவியூல பேசுவோம் நம்ம. ஸோ அவ்வளவுதான். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இல்ல, இந்த வீக் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பார்க்க என்ன நடக்குது. அதுதான். ஓகே, அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் பாய்.